அரிப்பு, சொரிதல் இதெல்லாம் பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. நம்ம பார்க்குற இந்த சிறிய அளவில் இருக்கிற பெயின் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம குழந்தைங்க கிட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் பாதிக்கும். இதுங்களால எல்லா இடத்துலையும் உயிர் வாழ முடியுமா? ஒரு தலையில இருந்து இன்னொரு தலைக்கு இதுங்களால ஜம்ப் பண்ணி போக முடியுமா? உங்களால இதுங்களை சாகடிக்க முடியுமா? இல்ல இதுங்க உங்களையே சாகடிச்சிருமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் கேலக்ஸி தமிழ். இந்த சின்ன பூச்சிக்கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிக்க என்ன பண்ணலாம்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இதுங்க நல்லா கதகதப்பா இருக்கிற இடங்கள்ல தான் வாழும். இந்த பெயின் ஒரு தலையில இருந்து இன்னொரு தலைக்கு ஜம்ப் பண்ணி போகாதுன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இதுங்க கிட்ட பறக்கிறதுக்கு ரெக்கை இல்லாததால இதுங்களால நகர்ந்துகிட்டே ஒரு தலையில இருந்து இன்னொரு தலைக்கு போக முடியும். அதுங்களால நம்ம யூஸ் பண்ற பிரஷஸ், ரப்பர் பேண்ட், சீப்பு, அதோட உங்க தொப்பி வழியா கூட டிராவல் பண்ண முடியும். இந்த சின்ன பூச்சிக்கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிக்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நேரா ஃபார்மசிக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற மருந்துலேயே பெஸ்டான ஒரு மருந்தை வாங்கி யூஸ் பண்ணுங்க. சின்ன பல்லு இருக்கிற சீப்பா பார்த்து வாங்குங்க. அப்பதான் இதுங்களால உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதுவே நீங்க மெட்டல்ல இருக்கிற சீப்பை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த பெயின் உங்க தலையில முட்டையிடும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.64 சென்டிமீட்டர் அளவுல இருக்கும். இந்த பூச்சி எல்லாம் திக்கான வழவழன்னு இருக்கிற பசை மாதிரி இருக்கிற பொருளை வச்சு அது உங்களோட தலையில ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால இது ஈஸியா வெளியே வராது. இதுங்க கிட்ட நீங்க சண்டை போட்டு தான் வெளியே கொண்டு வர முடியும். டைம் வேற போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பார்க்கணும். இந்த பெயின்களால ஒரு நாளைக்கு 10 முட்டை வரைக்கும் இட முடியும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முட்டையும் 7 இருந்து 10 நாட்கள்லயே குஞ்சு பொரிக்கும். நீங்க பாக்குற இந்த பெயின்கள் எல்லாம் ரொம்ப சின்ன வயசு. அதனால உங்க தலையோட மேல் பகுதியை செக் பண்ணுங்க. உங்க தலைமுடியோட வேர்கிட்ட ஒயிட் கலர்ல சின்னதா வீக்கம் இருந்துச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு சத்தமா கத்தணும் இல்ல எதையாவது தூக்கி வீசணும்னு தோணும். ஆனா அப்படி பண்ணாதீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. முதல்ல நீங்க வாங்கின மருந்தை எடுங்க. உங்க கையில கிளவுஸை மாட்டுங்க. அதோட உங்களுக்கு N95 மாஸ்க் கூட தேவைப்படும். ஏன்னா இந்த மருந்துல இருந்து வர ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையா ஜாக்கிரதையா உங்க தலைமுடிய சீப்பால வாரி நீங்க வாங்கின மருந்தை உங்க தலையில எல்லா முடியிலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அடுத்த தடவை நீங்க இந்த மருந்தை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க சீப்பை எல்லாம் ஹாட் வாட்டர்ல கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெயின் எல்லாம் உங்களோட ரத்தத்தை குடிச்சிட்டு தான் உயிர் வாழுது. அதுக்கு தேவையான உணவு இல்லாம ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. ஆனா இதுங்களால 8 மணி நேரம் வரைக்கும் மூச்சை அடக்கி வைக்க முடியும். துரதிருஷ்டவசமா இதுங்க கிட்ட ஒரு நல்ல திறமை இருக்கு. இதால உங்க தலைமுடிய ரொம்ப டைட்டா பிடிச்சிக்கிட்டு தொங்கவும் முடியும். நீங்க தலைக்கு குளிச்சாலோ இல்ல ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சாலோ இல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான புயல் காத்தே வீசினாலோ இதுங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா இதோட உடம்புல இருக்கிற சின்ன கால்களோட உதவியால உங்க தலை முடிய ரொம்ப கிரிப்பா பிடிச்சிக்கும். இந்த மருந்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிஷனரோ இல்ல ஷாம்புவும் கண்டிஷனரும் ஒன்னா இருக்கிற காம்பினேஷனையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு CDC நமக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மருந்து அப்ளை பண்ணதும் 2 நாளைக்கு நீங்க தலைக்கு குளிக்க கூடாது. 2021 வருஷம் மே மாதத்துல அமெரிக்கால இருக்கிற இந்தியானான்னு ஒரு மாநிலத்துல 4 வயது பெண் குழந்தை இந்த பெயின் தொல்லையால சாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவங்க அம்மா கொடுக்காததால தான் இப்படி ஆச்சுன்னு சைல்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்த கம்ப்ளைண்டால அந்த குழந்தையோட அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷமா இந்த பெயின்கள் எல்லாம் இந்த குழந்தையோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்ததால இப்ப அந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற ரத்தத்தோட அளவு ரொம்ப குறைவா இருக்கு. துரதிருஷ்டவசமா ஜார்ஜியாவில இருந்த இன்னொரு சிறுமியை காப்பாற்ற முடியல. இந்த குழந்தை 6 வருஷமா பெயின் தொல்லையில பாதிக்கப்பட்டு போராடிட்டு இருந்துச்சு. கடைசியில அந்த குழந்தை கடுமையான ரத்த சோகைக்கு ஆளாகி மாரடைப்பால இறந்துடுச்சு. அந்த குழந்தையோட இறப்புக்கு அவங்க பெற்றோர் தான் காரணம்னு சொல்லி போலீஸ் அவங்க மேல கொலை பண்ணதா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்களோட போர் இன்னும் முடியல. நல்ல ஆழமா உங்களோட மூச்சு இழுத்து விடுங்க. உங்க தலைமுடியை நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம்
நீங்க யூஸ் பண்ண துணி எல்லாத்தையும் லாண்ட்ரியில போடணும். உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட பெட்ஷீட்டையும் உங்களோட வாஷிங் மிஷின்ல 54°C ஹாட் வாட்டர் வர மாதிரி செட் பண்ணி வாஷ் பண்ணணும். ஒருவேளை இதுல 1-2 பேன்கள் உயிரோட இருந்தாலும் இந்த ஹாட் வாட்டர் அதுங்களை சாகடிச்சிரும். CDCயோட பரிந்துரைப்படி உங்களோட பெட், சோஃபா, உங்களோட கார் சீட், அதோட முக்கியமா பாதிக்கப்பட்ட நபர் எங்க எல்லாம் சாய்ந்து உட்கார்ந்தாங்களோ அங்க எல்லாம் நீங்க வேக்யூம் பண்றது நல்லது. ஆனா நீங்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. அடுத்து நீங்க செய்ய போறது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனா இது பொறுப்பான விஷயம். ஒருவேளை நீங்க யார்கிட்டயாவது ரொம்ப க்ளோஸா இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த பெயின் தொல்லை பாதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு லேட்டா தெரிய வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவில் மட்டும் 6-12 மில்லியன் பேருக்கு இந்த தொற்று பரவுது. இந்த மருந்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் 8-12 மணி நேரத்துல உங்க தலைமுடியை நீங்க மறுபடியும் செக் பண்ணணும். இந்த பூச்சி எல்லாம் அசையாம இருந்துச்சுன்னா இறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஒருவேளை இந்த பூச்சி எல்லாம் இன்னும் உயிரோட நகர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க டாக்டர் கிட்ட தான் போகணும். உங்களுக்கு பிரெஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். ஏன்னா சில பூச்சிகளுக்கு இந்த மருந்தை எதிர்த்து போராடுற சக்தி இருக்கும். அதனால நீங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது வரும். 2 நாளைக்கு ஒரு தடவை உங்க தலைமுடியை நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி தொடர்ந்து 3 வாரத்துக்கு நீங்க பண்ணணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட சீப்பும் அதோட உங்க பிரஷ் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் 54°C இருக்கிற ஹாட் வாட்டர்ல 5 to 10 minutes வரைக்கும் நீங்க ஊற வைக்கணும். கடைசியா இப்ப இந்த மோசமான பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு, அப்படிதானே? உங்க ஃப்ரிட்ஜ் பின்னாடி ஏதோ ஒரு பூச்சி நகர்ந்து போற மாதிரி இருக்கு. என்ன அது? ஓ நோ, உங்க வீட்டுல கருப்பாம்பூச்சி இருக்கு. கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோல இந்த கருப்பாம்பூச்சி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பார்க்கலாம்.